என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. வந்திருக்காங்களா? பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்கடி, அழகா இருக்காங்கல்ல. பார்த்தா என்னை விட அழகு மாதிரிலாம் தரலடி. போட்டிங்க, உன்னை விட அழகாக தான் இருக்காங்க, நல்லா பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும், நான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்க போகிறேன். நான் உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம். உங்களுக்கு எல்லாமே என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட எப்போ வேணால் கேட்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித் தருவேன். நம்மளும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து எல்லாமே கொண்டு போகலாம், ஓகேவா? டே மச்சான், நம்ம கிளாஸ் பொண்ணுங்களோட இந்த மேம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்கடா. டே அவங்க மேம்டா நமக்கு. யாருடா இல்லைன்னு சொன்னால் அவங்கள பார்த்தா க்யூட்டாக அழகாக ஒரு டால் மாதிரி இருக்காங்களடா. என்னமோ போடா. ஏன்டா அப்போ நிஷா வாழ்க்கை என்ன ஆகுறது? பாரு பாரு, என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இவனை என்ன தான் பண்ணுறது? இவர் அரவிந்த் தம்பி. அரவிந்த் தம்பி கவின் தானே இவர். சரி, கிளாஸ் முடிஞ்சு போகும்போது கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அப்பாடா, என் ஆள் பார்க்குறாடா என்ன. இது ஒரு பொழப்பு. ஒரு பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு மேமும் கூட பார்க்காம அவங்கள சைட் அடிச்சுட்டு வேறு நிற்கிறேன். சரி, அவங்கள சைட்டெல்லாம் அடிக்க மாட்டேன்டா. ஏன்னா அவங்கள அந்த ஸ்டேஜில் நான் வைக்கல. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஏன்னா அவங்க எனக்கு அண்ணியாக கூட வர வேண்டியவங்க, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டாங்க. நல்ல வேலை மிஸ் ஆகிட்டாங்க. உங்கள் அம்மானா மூஞ்சி அண்ணங்கிட்ட அவங்க மாட்டியிருந்தாங்கன்னா இவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்க அவங்க மூஞ்சியில் சிரிப்பை கூட பார்க்க முடியாது. டேய் உன்னை. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பேர், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன ஆக போகிறீங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுங்களேன். ஓகே மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் வந்து நீகா. நான் +2ல் வந்துட்டு 558 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி கூட ரன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர்மா. அடுத்து என் பேர் நிஷா. நான் நல்லா படிப்பேன். +2ல் பார்த்திங்கன்னா 585 வந்து மார்க் எடுத்தேன். எனக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு பெரிய ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கண்டுபிடிக்கணும், என் பேர் வந்து அது மூலமாக பிரபலமாகணும்னு ஆசை. இப்போ நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸில் நான் வந்து கோல்டு மெடல் வாங்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. வெரி வெரி சூப்பர்மா. உங்கள் ஸ்பீச்சே ரொம்ப நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. உட்காருங்க, அடுத்து யாருன்னு பார்ப்போம். டேய், கோல்டு மெடல் வாங்கணுமா? பெரிய ஆப்பெல்லாம் கண்டுபிடிச்சி பேர் வாங்கணுமா? உனக்கு அந்த மாதிரி எந்த கனவுமே இல்லையே. அவள் பின்னாடி சுற்றி உன் கனவுலாம் கருக்கிட்டியடா. சும்மா இருடா, நீ வேற ஏன்டா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பெஞ்சில் இருக்க பசங்க சொல்லுங்கப்பா. எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல. நம்ம சட்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம டேர்னே வந்துருச்சுடா. என்னடா சொல்கிறது? ஃபஸ்ட்டு நீ எந்திரிச்சு சொல்ல, அப்போ நான் சொல்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு. என் பேர் வந்து ஷரண் மேம். நான் வந்து +2ல் பார்த்துட்டிங்கன்னா 520 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். மேலும் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக படிச்சுட்ருக்கேன், நான் நம்புகிறேன். ஓகே. ஆனால் ஒன்று, நம்புறீங்கன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகணும், அவ்வளோதான். ஹாய் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து கவின். நான் வந்து +2ல் வந்து 550 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். என்னோடய ஆம்பிஷன் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவே பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, என் அண்ணாவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் வந்துட்டு யோசிச்சு எடுத்த கோர்ஸ் தான் இது. ஸோ இது மூலமாக எங்களோட கம்பெனிக்கு வந்து நானாக வந்து ஒரு இன்ஜினியர் மாதிரி சீனியர் இன்ஜினியர் மாதிரி இருக்க முடியும். ஸோ இது மூலமாக இன்னும் எங்களோட கம்பெனியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் நான் படிச்சுட்ருக்கேன். அதுக்காக என்னென்ன ஆப்ஸ் கற்றுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட் மேம். ஸோ சூப்பர். எல்லாருமே அவங்களோட ஆம்பிஷன் சொன்னீங்க, எல்லாத்துக்குமே பெரிய கிளாப் நான் கொடுத்துட்டேன். மேற்கொண்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறதுனால லேப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்க்கலன்னு தெரில. இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த மேம் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ யாராவது ஒருத்தர் உங்களோட நோட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு எப்படி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நான் கேட்பேன். இந்தாங்க மேம். தேங்க்ஸ்மா. நான் பார்த்துட்டேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன நடத்தணுங்கிறத நான் சொல்கிறேன். சரி கைஸ், நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே நான் நடத்துகிறேன்.
உங்களுக்கு எது புரியலையோ அப்பப்போ என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க சரியா? புரியாமல் எக்ஸாம்பிள் போய் மார்க்கில் கோட்டை விட்டுறாதீங்க. மேம் நீங்கள் ரொம்ப சூப்பர் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கம்மிங். ஆனால் இவர் எதுக்காக இங்கே வந்துருக்காரு எனக்கு தெரியலையே. இவருக்கு இந்த காலேஜுக்கு என்ன சம்மந்தம்? இவர் தான் விவசாயம் பார்க்குறவராச்சே. காலேஜுக்குள்ளே எதுக்கு, அதுவும் இந்த நேரத்தில்? என்னவா இருக்கும்? மேம் இப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து லேப் கிளாஸ் இல்லையா, ஸோ அதனால தான் கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா மேம்? என்ன இவர் சொல்கிறாருன்னு எனக்கு புரியலையே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லேப் கிளாஸ்க்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அதாவது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி புதுசாக இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேமாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரி இங்கே நான் லேப் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன். எப்போவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் கூட வந்துட்டு எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சார் சொல்லியிருந்தார். அதான் இப்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ்னால் வரலையான்னு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். என்ன இவர் என்னென்னமோ சொல்கிறாரு? இவர் லேப் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காரா? இவர் எதுக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் எனக்கு புரியலையே. சரி ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க நம்மளவே, என்ன பண்ணுறது? சரி சார், ஓகே சார், நாங்கள் வரோம். சாரி இல்லை, ரொம்ப அழகாக இருக்க வினி. நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வாடி. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. ஐயோ, என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. எதுக்காக இப்படி வந்திருக்காருன்னு எனக்கு புரியல. என்னாச்சு மேம், ஒரு மாதிரி ரியாக்ஷன் மாறி மாறி பண்ணுறீங்க? ஐ திங்க் சக்தி அண்ணா வந்துட்டு வினிதாவை சமாதானம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது வினிதா அண்ணையை சக்தி அண்ணா கூட சேர்த்து வைக்கணும். என்னடா நீ என்னமோ தனியாக பெணாத்திட்டு இருக்க? நீ என்னடா டீலோக்குள்ளே போயிட்ட? டே பணமரத்துக்கு பிறந்தவனே, நீ எந்திரிச்சு நின்றுட்டு என்ன ஏன்டா கேள்வி கேட்குற? கீழே உட்காந்து தொலைடா. ஒரு சந்தேகம், அந்த லேப் அசிஸ்டண்ட் என்ன இந்த மேமை பார்த்து இப்படி வழிகிறாரு? அவங்க தான் ரொம்ப டால் மாதிரி அழகாக இருக்காங்களேடி, அப்புறம் அவங்கள பார்த்து வழியாமல் என்ன பண்ணுவாங்க? அப்போ நான் அவங்கள மாதிரி இல்லையா? லூஸு, நம்மெல்லாம் வேறு டைப், அவங்க வேறு மாதிரி. அவங்க ஏதோ ஒரு மாதிரி அழகாக இருக்காங்கடி. போடிங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். யார் அழகாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் என் ஃப்ரெண்டு நிஷா சொல்கிறான் வினிதா மேம் தான் அழகாக இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் சொல்லுங்கள், நேஹா அழகாக இருக்கானா இல்லை வினிதா மேம் அழகாக இருக்கானா? நேஹா அழகாக இருக்கேன்னா ப்ளூ ஹார்ட் போடுங்க, வினிதா அழகாக இருக்காங்கன்னா க்ரீன் ஹார்ட் போடுங்க, ஓகே? ஆனால் அவர் கவின் தான் இல்லை. நம்ம அக்கா அவங்களோட கொழுந்தினார், அப்போ நமக்கும் கொழுந்தினார் தான். ஹாய் மேம், உங்களோட புக்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் கொண்டு போய் வைக்கிறேன். இல்லை கவின், நீங்கள் தான் எனக்கு பார்த்தோன்னே ஒரு சந்தேகம் இருந்தது, பட் சாரி. எப்படி இருக்கீங்க? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நீ எல்லாமே. அப்புறமேல் நம்ம தனியாக பேசிக்கலாமா நீ? லஞ்ச் ஹவரில் வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், சரியா? ஓகே, நீ ஸ்டாஃப் ரூம் லஞ்ச் ஹவரில் வரேன். சரி ஓகே, இப்போ எல்லாருமே கிளாஸுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் எல்லாருமே கிளம்புங்க, லேபுக்கு போகணும். என்னடி இவன் அந்த மேடம் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்? சரியில்லடி, அவங்க வேற பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்களே. என்னை பார்த்து அழகில்லைன்னு சொல்லிட்டல்ல, அவங்க தான் அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டல்ல. இருடி, இப்போ உன்னை பயமுறுத்துறேன். உன் ஆள் கவினிக்கும் அந்த மேமையை வச்சு கோத்துடுறான் பாரு உன் கூட. அங்கே பாரு, உன் ஆள் கவின் அந்த மேடம் போகிற பக்கமே பார்த்துட்டு இருக்கான், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இதுலேருந்தே தெரில அவனுக்கு அந்த மேடம் கூட தான் செட் ஆகிடுச்சிட்ருக்கு. போ. என்னடி சொல்கிற? இப்போல்லாம் யாரடி வயசை பார்க்குறானுங்க? இப்போ ட்ரெண்டே என்ன தெரியுமா? அவங்கள விட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா ட்ரெண்டாக போயிருக்கு. அதுதான் போயிட்டுருக்கு. அநேகமாக உன் ஆள் அந்த ட்ரெண்டில் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நீயும் அவன்கிட்ட லவ் சொல்ல, அவனும் உனக்கு ஓகே சொல்லலை. அவனும் அவன்கிட்ட லவ் சொல்ல, நீ அவனுக்கு ஓகே சொல்ல. அப்படி இருக்க பட்சத்தில் அவனும் சரி எதுவுமே சொல்லலை, எது வலிக்கு வரல இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மேடமை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். என்னடி எது பாம்பு போட்ட மாதிரி? ஓஹோ, உன்னை இஞ்சி வெடிச்சிருச்சா? ஆமாண்டி, என்னை விட்டுடுவானோ? ஐயோ, இவ வேற அந்த மேடம் போனதை பார்த்துட்டாலே நான் அன்னிங்கிற முறையில் பார்க்குறேன். இவ தப்பாக வேற புரிஞ்சுக்குவாளே. இருடா, இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். கிழிஞ்சிச்சு, திரும்பி உட்காந்துட்டா, அவ்வளோதான். என்னை அழகினேன்னு சொன்னா இப்போ பற்றி உன்னை எப்படி அழக வைக்கிறேன்னு அவள். நிஷா, நிஷா. என் பேர் சொல்லி கூப்பிட்டேன்னா அவ்வளோதான். பாடி 2 பேரும் கிளாஸுக்கு போகலாம். இனி இன்னும் பார்த்ததெல்லாம் போதும் வாடா.
என்னடா என்ன பண்ணாலும் தப்பாக போய்